திருப்புவனம் இளைஞர் அஜித்தை போலீசார் விசாரணை என்ற பெயரில் தாக்கும் காட்சி வெளியாகியிருக்கிறது. திருப்புவனம் இளைஞர் அஜித்தை போலீசார் விசாரணை என்ற பெயரில் தாக்கும் காட்சி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலைய எல்லையில ஒரு திருட்டு வழக்கு தொடர்பாக அஜித்குமார் என்ற ஒரு கோயிலுடைய காவலாளியை அழைத்து சென்று விசாரணை நடத்திய தனிப்படையினர் அந்த விசாரணையின் பொழுது அவரை அடித்துக் கொண்டதாக அவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்துல இவர்கள் விசாரணை நடத்திய போது பதிவு செய்யப்பட்ட, அதாவது அந்த காவலாளி அஜித்குமாரை அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் வேறொரு இடத்திற்கு, மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று அவரை தாக்கியது தொடர்பான அந்த வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக இந்த வீடியோ காட்சிகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது திருப்புவனம் வடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவில்ல, இந்த கோயிலில் தான் இந்த காவலாளியாக அஜித்குமார் பணிபுரிந்து வந்தார். இந்த கோயிலுக்கு வந்த பெண் மருத்துவர்களுடைய காரில் இருந்த நகையை காணவில்லை என்றுதான் புகார் கொடுக்கப்பட்டு அது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படாமலேயே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நேரடியாக அந்த கோயிலுக்கு கோயிலினுடைய பத்திரகாளி அம்மன் கோயிலினுடைய கோசாலை பகுதியில வைத்து தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல் நடக்கும் பொழுது அதை ஒருவர் வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார். சட்டீஸ்வரன் என்பவர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.